பார்க்கலாம். என்னது சொல்லணுமா? இல்ல இல்ல, நம்ம நடிச்சே காட்டலாம். யார் நடிப்பா? நீ இல்ல, அவங்க, அதாவது நம்ம மறைக்கல்வி சிறுவர்கள். வாங்க பார்க்கலாம். காட்சி 1. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவின் நின்று, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இவ்வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் மரியாவை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே. தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உன் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. மரியா வானதூதரிடம், நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும். காட்சி 2. இங்க இப்படி இருக்க அன்னை மரியாவுடன் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த யோசேப்பு என்ன பண்றாரு பார்க்கலாம். யோசேப்பு தூக்கத்தில் கனவு காண்கிறார். என்ன இப்படி ஆயிடுச்சு? சரி, நாம எதுவும் சொல்ல வேண்டாம். பேசாம மரியாவை விட்டு விலகிடலாம். ஏனெனில் அவள் கருவுற்றிருப்பது வெளியில் தெரிந்தால் ஆபத்து என்று மரியாவை விட்டு விலகிடலாம் என்று தீர்மானிக்கிறார். காரணம், இந்த யோசேப்பு ஒரு நேர்மையாளர். இப்படி யோசேப்பு கனவில் சிந்தித்துக் கொண்டிருக்க வானதூதர் யோசேப்பிடம், யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறு தன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொண்டார். இப்படியாக இருக்கும்போது காட்சி 3. இதனால் நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், அவரவர் ஊர்களுக்கு சென்று தங்கள் பெயர்களை பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது அரசர் அகுஸ்து சீசரின் கட்டளை. யோசேப்பும் மரியாவும் தங்கள் பெயர்களை பதிவு செய்ய நாசரேத்திலிருந்து பெத்லகேம் சென்றனர்.
குடியில் அங்க இருக்கு. காட்சி 4. யோசேப்பு அன்னை மரியாவை கழுதையின் மேல் அமர செய்து பயணிக்கிறார். இப்பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. எனவே யோசேப்பு பதற்றத்துடன் வீடுகளின் கதவை தட்டுகிறார். ஆனால் அவர்களுக்கோ இடமில்லை என்று கூறுகிறார்கள். இறுதியாக ஒருவர் தொழுவத்தை காட்டுகிறார். வானதூதர் மெய்ப்பர்கள் முன் தோன்றி கூறியது, அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களும் அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். எனவே விலங்குதல் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதி உண்டாகுக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதி உண்டாகுக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தனர். நன்றி.